வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஐடியாவை பத்தி பேச போறோம். தலைப்பு என்னன்னா, உங்கள் இரட்சிப்பின் சிற்பி. அதாவது, உங்களை காப்பாத்திக்கிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல? வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வரிய கேக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன அதிர்ச்சி வருதில்ல? அப்போ இது நம்மள பயமுறுத்துறதுக்காக சொல்ற ஒரு வார்த்தையா, இல்ல நம்மள தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுற ஒரு உண்மையா? வாங்க, இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். முதல்ல இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா, நம்பிக்கை இல்லாத மாதிரி தோணலாம். அடடா, நம்மள நாம தான் பாத்துக்கணுமா, வேற யாரும் இல்லையான்னு தோணும். ஆனா ஒரு நிமிஷம், அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இந்த வாக்கியம் உங்களோட நம்பிக்கையை கெடுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இல்ல. அது ஒரு வேக் அப் கால். சிம்பிளா சொல்லணும்னா, ஏய் எழுந்துரு, உலகம் உனக்காகவெல்லாம் சுத்தாது, நீதான் ரெடியாகி களத்துல இறங்கணும்னு நம்மள தட்டி எழுப்புற ஒரு விஷயம். இங்க நம்ம முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு, நீங்க எதுக்குமே தயாரா இல்லாம இருந்தீங்கன்னா, இந்த உலகம் உங்கள ஓரங்கட்டிட்டு வேகமா போய்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க தயாரா இருந்தீங்கன்னா, அதே உலகம் உங்களுக்காக ஒரு வழிய உருவாக்கி தரும். இப்போ சாய்ஸ் உங்க கையில தான். சரி, அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் சக்திய நீங்களே கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கு அர்த்தம் நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னு கிடையாது. அதுக்கு பதிலா உங்களோட சொந்த பவரை நீங்க உணர்றதுக்கான நேரம் வந்துருச்சுங்கிறது தான் இதோட மெசேஜ். இது ஒரு சின்ன விஷயம் இல்ல, இது ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட். உங்க கனவுகளுக்கு நீங்க தான் ஃபவுண்டேஷன். நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களோட எதிர்காலத்துக்கு நீங்க தான் அடித்தளம். இத நினைச்சு பயப்பட வேண்டாம். இதுதான் உண்மையான பவர். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் பார்க்கலாமா? உங்க லைஃபோட ஹீரோ நீங்க தாங்க. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், உங்க வாழ்க்கை ஒன்னும் சினிமா கிடையாது. யோசிச்சு பாருங்க, சினிமால ஹீரோவோ ஹீரோயினோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டா கிளைமேக்ஸ்ல கரெக்டா யாராவது வந்து காப்பாத்திருவாங்க. ஆனா ரியல் லைஃப் அது அப்படி இல்ல. உங்க வாழ்க்கை ஒரு சினிமா இல்ல. நிஜ வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்தா அதிலிருந்து நீங்க தான் பாடம் கத்துக்கணும். சோம்பேறித்தனம் வந்து படுக்கையில முடக்குனா உங்களை நீங்களே தான் தட்டி எழுப்பி ஓட வைக்கணும். பயம் முன்னாடி வந்து நிக்கும்போது அதை நேருக்கு நேரா சந்திக்க வேண்டியதும் நீங்க தான். இதுக்கு பேர் தான் வளர்ச்சி, இதுக்கு பேர் தான் முதிர்ச்சி, இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இந்த ப்ராசஸை ஏத்துக்கிறது தான் இதுல ஸ்டெப். ஓகே, இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போ என்ன, யார்கிட்டயும் உதவியே கேட்கக்கூடாதா? எல்லாத்தையும் நான் தனியாவே தான் பண்ணணுமா அப்படின்னு? இல்லவே இல்ல. அந்த மெசேஜ நாம சரியா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இதோட அர்த்தம் யாரையும் நம்பாதீங்கன்னோ உதவியே கேட்காதீங்கன்னோ இல்ல. அதுக்கு பதிலா முதல் ஸ்டெப்பை நீங்க தான் எடுத்து வைக்கணும். அந்த பாதையில நடக்க வேண்டியது நீங்க தான். கடைசியா அந்த முழு பொறுப்பும் உங்களோடது தான். இதுதான் அசல் விஷயம். சரி, எல்லாம் ஓகே. இந்த சக்திய நம்ம கைக்குள்ள எப்படி கொண்டு வர்றது? இது உங்க எதிர்காலத்துக்காக நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு ப்ராமிஸ். இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சி தான் நாளைக்கு உங்களுக்கான ஒரு பெரிய நம்பிக்கைய கட்டுது. நினைவுல வச்சுக்கோங்க, பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில நடந்துடாது. ஒன்னு, ஜஸ்ட் நம்பர் 1. என்னடா இது, திடீர்னு ஒரு நம்பரை சொல்றேன்னு பாக்குறீங்களா? அந்த சீக்ரெட்டே இதுதான். முதல் படி, டெய்லி உங்களை 1% மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. 2வது, ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு நல்ல முடிவாவது எடுங்க. 3வது, தினமும் உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுங்க. இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் உங்களை காப்பாத்தும், உங்களை மேல கொண்டு போகும். கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட முடிச்சுக்கலாம். என்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களேன்னு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அதுக்கு பதிலா, என்னை நானே உயர்த்திக்கிற சக்தி என்கிட்டயே இருக்குன்றத கொண்டாடுங்க. ஆமாங்க, இது பயப்பட வேண்டிய வரியே இல்ல, இது ஒரு கொண்டாட்டம்.